2 அணுகுண்டுகள் ஒரு நாடு முழுமையாக நாசமாகியது. ஆனால் அதே நாடு இன்று உலகத்தையே தொழில்நுட்பத்தில் வழிநடத்துகிறது. இது ஜப்பானின் உண்மை கதை. 1945 ஹிரோஷிமா, நாகசாக்கி. இருண்ட வானம், சாம்பல் மட்டும்தான் மீதம் இருந்தது. பள்ளி இல்லை, வீடுகள் இல்லை, உணவுகளும் இல்லை. உலகம் சொன்னது, இவர்கள் மீண்டும் எழ முடியாது. ஆனால் ஜப்பான் பதிலாக சொன்னது, நாங்கள் வேலை செய்கிறோம். குழந்தைகள் ஒழுங்காக பள்ளிக்கூடம் சென்றனர். பெரியவர்கள் நாணயமிக்க தொழிலாளர்களாக மாறினார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய இயந்திரம் உருவானது. ரோபோக்கள், புல்லட் ரயில்கள், டொயோட்டா கார்கள். உலகம் இன்று ஜப்பானிடம் கற்றுக்கொள்கிறது. வெற்றி என்பது வெறும் செல்வம் அல்ல, அது ஒழுக்கமும் உழைப்பும். ஜப்பான் காட்டியது, அழிவிலிருந்தும் ஒரு தேசம் மீண்டு எழ முடியும்.